guys, welcome to the Twin Hearts. ஒரு குட்டி கோயில் டேட் without my husband. பார்க்கலாமா? அதுக்கு நான் இன்னைக்கு சூஸ் பண்ணிருக்க அவுட்ஃபிட் வந்து இந்த green கலர் குர்த்தி. இதோ ஒரு டிரான்சிஷன் போட்டுறலாமா? ஹேர் பண்ணிக்கலாம். ஹேருக்கு வந்து நான் பெருசா பண்ண போறது இல்ல. இந்த பேர்ல் கிளிப் இருக்குல்ல, இதை வச்சு தான் நான் பண்ண போகிறேன். சும்மா நான் இயர் டு இயரில் ஒரு கொஞ்சம் முடி எடுத்துட்டு அதை நல்லா ஹோல்ட் பண்ணிவிட்டு நான் அந்த பேர்ல் கிளிப் வச்சு கிளிப் பண்ணுறேன். அவ்வளோதான். என்னடா வாய்ஸ் இப்படி இருக்குன்னு யோசிக்காதீங்க, எனக்கு கோல்டு, வேறு ஒன்றும் இல்லை. அழகாக இருக்குல்ல, சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் ஹேர் எடுத்து விட்டுக்குவேன். முன்னாடி வந்து கொஞ்சம் ஹேர் எடுத்து விட்டுக்கலாம். இந்த இயரிங் போட்டுக்கலாம். கம்மல் போட்டாச்சு. மாய்ஸ்சரைசர், பாண்ட்ஸோட லைட் வெயிட் ஜெல் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் போட்டுட்டேன், வீடியோக்காக மறுபடியும் போட்டுருக்கேன். லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம். லிப்ஸ்டிக் வந்து மைக்லாமோட வாஷ் ஹெச்டி லிப்ஸ்டிக் வந்து போட்டுக்கலாம். ஷேட் வந்து செர்ரி ரெட், ராஸ்பெரி ஷேட் வந்து ராஸ்பெரி, நல்ல ஒரு மெரூன் ஷேட். எக்ஸ்ட்ரா லிப் பாம் இருந்தால் வைட் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கா? பொட்டு வச்சுக்கலாம். காஜல் போட்டுக்கலாம். காஜலை தேடி எடுத்துட்டு வரேன். பாய். ஃபைனலி காஜல் கண்டுபிடிச்சிட்டேன், போட்டுக்கலாம். இதை வந்து ஷார்ப் பண்ணணும். இப்போ அதுக்கு நான் ஷார்ப்பர் தேடணும். இல்லை குடும்ப சரவணன். காஜல் போட்டுடலாம். ஷார்ப் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி ஒரு க்ரீமியான காஜல் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஃபேஸஸ் கனடாவோட அல்டைம் ப்ரோ காஜல். கண்ணீர் வர்றது எப்படியெல்லாம் சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. ஐ எம் நாட் அ காஜல் பர்சன், அதுதான் உண்மை. பாருங்க, நான் அப்படி போல போலன்னு அழுக போறேன் மட்டும். ஆஹா, எப்படி அழுத பார்த்தீங்களா? ஆஃப் கேமரால போயிட்டு 2 கண்ணுக்கும் கீழே வாட்டர் லைன்ல காஜல் போட்டு யாருக்கும் தெரியாம அழுதுட்டு வந்துட்டேன். இப்போ வந்து கண்ணு மேலே போட்டு லைட்டாக ஸ்மச் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு ஐலைனர் மாதிரி நீட்டாக லைன் ட்ரா பண்ணி தான் ஸ்மச் பண்ணோம் அப்படிலாம் இல்லை. இடக்கு முடக்கா நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுதோ அங்கங்கே போட்டு நல்லா ஸ்மச் பண்ணிக்கிட்டிங்கனாலே இந்த நீட்டான ஒரு லுக் வந்து கிடைக்கும். கண்ணு ஏன் அப்படி கதகளி ஆடுதுன்னு தெரியல. ரொம்ப ரிலாக்ஸ். ஒரு கண்ணுக்கு போட்டேன், இன்னொரு கண்ணுக்கு போட்டுறேன். போட்டாச்சு. மேபலின் ஃபிட்மியோட பிளஷ், பவுடர் பிளஷ் அழகா இருக்குல்ல. இங்கே குங்குமம் மட்டும் வச்சுக்குவோம், புருஷனுக்காகங்க. குங்குமம் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஹைலைட்டர் பேலட்டில் இருக்க ஒரு ரோஸ் கோல்டு ஹைலைட்டர் எடுத்துகிட்டு என்னோட ஐலிட்ஸ் மேலே லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். வாட்ச் போட்டுக்கலாம். பேங்கிள்ஸ் இந்த கைக்கு. அவ்வளோதான். கோயிலுக்கு போகலாமா இப்போ? அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இருக்க சாமிக்கு விளக்கு ஏற்றி நல்லா சாமி கும்பிட்டுக்கிட்டேன். முன்னாடிலாம் மீன்ஸ் மேரேஜுக்கெலாம் முன்னாடி வந்து இந்தளவு நமக்கு பக்தி இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. மேரேஜ்க்கு அப்புறம் அது ஏதோ ஒரு மன நிம்மதிக்காகவே வந்து சாமி கும்பிடுறேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சாமி கும்பிட்டுட்டு திருநீர்லாம் வச்சுட்டு குங்குமம்லாம் வச்சுட்டு கிளம்பிட்டேன். நம்மளோட வீட்டிலேருந்து கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கும். நான் ஒரு ஈவினிங் 4:30 போல் கிளம்பி மெதுவாக நடந்து போக ஆரம்பித்தேன். தனியாக போகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி
மாதிரி இருந்தாலும் போக போக அதை நான் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். போகிற வழியில் இருக்க பானை கடை அந்த மாதிரி எல்லாமே வேடிக்கை பார்த்துட்டு ரொம்ப அழகழகான பொம்மைங்கள்லாம் வச்சுருந்தாங்க. அப்படியே கோயிலுக்கும் ரீச் ஆகிட்டு கோயிலில் வந்து பார்த்தோம்னா என்னையோட சேர்த்தே ஒரு 4 பேர் தான் இருந்திருப்போம். ஃபஸ்ட் நான் போனது வந்து அங்கே சிவன் கோயில், அங்கே சிவலிங்கம் இருந்துச்சு, முருகர் சாமி இருந்துச்சு, ஹனுமான் இருந்தார். இந்த மாதிரி எல்லாருமே ஒரே இடத்துல பார்த்துட்டு ஆண்டாள் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நான் பார்க்காத சாமி எல்லாமே அங்கே தான் பார்த்தேன். ரொம்ப பழைய காலத்து கோயில், சூப்பராக இருந்துச்சு. அங்கேருந்து நான் கிளம்பி நெக்ஸ்ட்டு வந்து கருப்பராயன் கோயிலுக்கு வந்து போனேன். அங்கேருந்து ரொம்ப பக்கம்தான். அந்த கோயிலும் அதே மாதிரி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நான் ஃபஸ்ட் டைம் போனேன். ரொம்ப நாள் போகணும்னு நினச்சி போன கோயில் இது. சூப்பராக இருந்துச்சு. உள்ளே ரொம்ப நிம்மதியாக சாமி கும்பிட்டுட்டு அங்கே நிறையா பொம்மைங்கள்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நான் கிளம்பிட்டேன். 6:30 வீட்டுக்கு வரும்போது. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.